அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவில் இன்னைக்கு நடந்துட்டு இருக்க அரசியல் அதிரடி திருப்பங்களை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுக இரண்டா அதிகாரப்பூர்வமாக பிளவுபட்டுச்சு. ஒன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அணி, இன்னொன்று எஸ்பி வேலுமணி தலைமையிலான சிவி சண்முகம் அணி. சட்டமன்றத்தில் தாவேக அரசுக்கு ஆதரவாக எஸ்பி வேலுமணி அவர்கள் 25 எம்எல்ஏக்களோட ஆதரவு கொடுத்திருந்தாங்க. அதற்கு எதிராக இபிஎஸ் அணி 22 எம்எல்ஏக்களோட ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. கொறடா உத்தரவை மீறிட்டாங்க, அவங்க மேல கட்சி தாவல் தடை சட்டம் கொண்டு வரணும் அப்படின்ட்டு சபாநாயகர்கிட்ட இபிஎஸ் அணி ஒரு மனுவை தாக்கல் செய்யறாங்க. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எஸ்பி வேலுமணி சார்பிலையும் சபாநாயகருக்கு ஒரு மனு கொடுக்கப்படுது. இந்த பரபரப்பான அரசியல் சூழ்நிலை மத்தியில தான் இன்னைக்கு அதிமுக தலைமைச் செயலகத்தில் எடப்பாடி அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டியிருந்தார். அந்த கூட்டத்தில் எடப்பாடி அவர்கள் என்ன பேசினார்னு ஒவ்வொரு தகவலா வெளிவர தொடங்குச்சு. அந்த கூட்டத்தில் பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் இபிஎஸ் அவருக்கு ஆதரவு தெரிவித்ததாகவும் ஒரு ஆதரவு கடிதத்தை கொண்டு வந்து அவருக்கு கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. அதிமுக பொதுக்குழுவை கூற்ற அதிகாரம் படைச்ச தமிழ்மகன் ஹுசேன் இபிஎஸ்க்கு இன்னைக்கு ஆதரவா ஒரு முடிவெடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம மாவட்ட வாரியா சில மீட்டிங்கள் நடத்தணும்னு பொதுக்குழுவை கூட்டுறதை பத்தி இப்ப எந்த முடிவும் எடுக்கலன்னு அந்த கூட்டத்தில் சொல்லப்படுது. இபிஎஸ் தலைமையில இந்த கூட்டம் முடிஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணி தலைமையிலான அணி பத்திரிகையாளர் சந்திச்சு இபிஎஸ் மேல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சுமத்துறாங்க. இபிஎஸ் தலைமையிலான அதிமுக அணி இந்த முறையும் ஒரு படுதோல்வி அடைஞ்சிருக்குன்னு 2019க்கு பிறகான சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தோத்துட்டே தான் இருக்கோம், அதிமுகவோட வாக்கு தொடர்ந்து சரியுதுன்னு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை சிவி சண்முகம் அணி முன்வைக்கிறாங்க. தாவேகா அதிமுகவோட கூட்டணி பேச்சு நடத்தும் பொழுது இபிஎஸ் அதை உதாசீனப்படுத்திட்டாருன்னு தேமுதிக கூட்டணிக்கு அழைப்பு சொல்லும் போதும் 0.5% வாக்கு தான் இருக்குன்னு அவங்களையும் கூட்டணிக்குள்ள வராமல் தடுத்துட்டாருன்னு புதிய தமிழகம்னு எந்த கட்சியும் அவர் அரவணைச்சிட்டு போகலன்னு பல்வேறு குற்றச்சாட்டை முன் வச்சாரு. இப்போ புதுசாக அவர் நியமிச்சிருக்கிற நிர்வாகிகளோட நியமனம் செல்லாதுன்னு, ஏதோ நாங்கள் தான் தப்பு செய்கிற மாதிரி அவர் எங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுறாருன்னு, நாங்கள் சீக்கிரமாக வந்து பொதுக்குழுவில் பேச தயாராக இருக்கிறோன்னு சிவி சண்முகம் சொன்னார். பொதுக்குழு என்ன முடிவெடுக்குதோ அதை நாங்கள் தலைவணங்கி ஏற்றுக்கிறோன்னு சிவி சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்போ ஆபத்து வந்த உடனேயே பிரிஞ்சு போனவங்களாம் ஒன்றா சேர்க்க நாங்கள் தயார் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் முன்னாலே அதை பண்ணியிருந்தா இந்நேரம் இபிஎஸ் முதலமைச்சராக இருந்திருப்பார். அதிமுகவை மீண்டும் கட்டமைப்போம், ஒன்றிணைப்போம்னு ஆவேசமாக அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் சொல்லியிருந்தார். இப்போ மக்கள் மத்தியிலையும் அரசியல் வட்டாரத்திலையும் ஒரு முக்கியமான கேள்வி இங்கே எழுது. பொதுக்குழு எப்போது கூடும்? மகாராஷ்டிராவோட சிவசேனா கட்சியோட கேஸை பற்றி நம்ம இங்கே பார்த்தே ஆகணும். வெறும் எம்எல்ஏக்கள் எம்பிக்களோட அதிகாரத்தை மட்டும் வச்சு ஒரு கட்சியை நடத்த முடியாதுன்னு, கட்சி தொண்டர்களும் பொதுக்குழுவும் அடங்கிய கட்சி தான் உண்மையான கட்சின்னும், அவங்க எடுக்கிற முடிவு தான் செல்லுன்னு உச்சநீதிமன்றம் அப்பயே ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிறத நம்ம இங்கே முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ ஏக்நாத் சிண்டே எம்எல்ஏக்கள் அதிகமாக இருந்தாலும் கட்சி அமைப்பு தான் முக்கியம்னு சொல்லப்பட்டுச்சு. அதே மாதிரி இன்னைக்கு இபிஎஸ் அவர்களும் குறைந்த எம்எல்ஏக்கள் வச்சிருந்தாலும் கட்சியோட உச்சபட்ச அதிகாரம் அவர் கையில் இருக்கிறதால அவருக்கு சாதகமாக தான் தீர்ப்பு இங்கே வழங்கப்படும் சொல்லப்படுது. அடுத்ததாக சிவி சண்முகம் அணி மீது கட்சி தாவல் தடை சட்டம் பாயுமா அப்படின்னு கேட்கும்பொழுது கண்டிப்பாக பாயுன்னு தான் சொல்லப்படுது. ஆனால் அது சபாநாயகர் கையில் தான் இருக்குது, அவர் எடுக்க போகிற முடிவு தான் இவரோட இறுதி தீர்ப்பாக இருக்குன்னு சொல்லப்படுது. இப்படி அரசியல் பரபரப்புக்கு இடையில தாவேகா தங்களோட அமைச்சரவையை விரிவுபடுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. வெளியிருந்து அதிமுக எஸ்பி வேலுமணி அணி விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்ததால அமைச்சரவையில் அவங்க இடம் பெறுவாங்களாங்கிற ஒரு கேள்வி எழுது. அப்படி அமைச்சரவையில் இடம் பெற்றா அது எந்த மாதிரியான சட்ட சிக்கலை உருவாக்கும் எஸ்பி வேலுமணி அணிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நாளுக்கு நாள் இப்படி அதிமுக உட்கட்சியில் நடக்கிற மோதல்கள் ரத்தத்தின் ரத்தமான அதிமுக தொண்டர்கள் மத்தியில் மிகவும் வேதனையடை செஞ்சிருக்கு. திமுக போன்ற கட்சிகள் நம்ம எங்கே தோத்தோம், எப்படி தோத்தோம்னு பல மீட்டிங்கள் போட்டுட்டு இருக்கும்போது ஒரு பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக இன்னும் உட்கட்சி மோதல் ஈடுபட்டு இருக்கிறதும் 2 அணியாக பிளவுபட்டு இருக்கிறதும் மேற்கொண்டு அதிமுக தொண்டர்கள் செயல்பட விடாம அவங்கள வேதனை அடைய வச்சிருக்குன்னு கூட சொல்லலாம். தமிழ்நாட்டோட ஒரு பிரதான கட்சியா இருக்க அதிமுகவில் நடந்துட்டு இருக்க அதிகார மோதலை பார்த்து அதிமுக தொண்டர்களும் ஏன் பொதுமக்களும் வேதனை அடைஞ்சிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அடுத்து அதிமுகவில் என்ன நிகழும் தொடர்ந்து பேசுவோம். நன்றி.